குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் கீர்த்தி here. இன்னைக்கு ஆகஸ்ட் 11க்கான எக்ஸிகியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான வியூ நான் என்ன வச்சுருந்தேன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வியூ சிம்பிளாக ப்ரீவியஸ் டே மார்க்கெட் படி மார்க்கெட் வந்து நேற்று வந்து லோ கிரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஹைலியே அப்படியே அதே ஜோனில் கன்சல்டேட் ஆகிட்டு ஃபைனல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால் கொடுத்துச்சு. இருந்தாலும் கூட ப்ரீவியஸ் டே அந்த லோவை டச் பண்ணாமல் மேலேயே சஸ்டெயின் ஆனதுனால இன்னைக்கான வியூ வந்து நான் புல்லிஷாக தான் வச்சுருந்தேன். ஸோ அதுபடி எக்ஸிகியூஷன் பிளான்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்கிட்டே ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஃபால் மாதிரி கொடுத்துச்சு. ஃபால் மாதிரி கொடுத்தா கூட நம்ம எப்பவுமே ஒரு பையிங் ட்ரேட் இருக்கிறப்போ நம்ம சப்போர்ட் கிரியேஷனுக்கு தானே வெயிட் பண்ணுவோம். ஸோ எங்கே சப்போர்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். டேயோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் இந்த கேண்டில் 955 தான் டேயோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் தான் இன்னைக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன். இன்னைக்கான இது வந்து மார்னிங்கே போட்டேன். எக்ஸ்பெக்டிங் டபிள்யூ பேட்டர்ன் டுடே. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பெரிய மொமெண்டமோட ஒரு இம்பேக்டாக ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பையிங்கில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து செல்லிங் நடந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக கீழே போகணுன்னா கூட இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டபிள்யூ பேட்டர்னாக நடக்கணும் அப்படின்றதான் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் 955 கேண்டில் வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணுச்சு. சப்போர்ட் கிரியேட் பண்ணால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா டபிள்யூ பேட்டர்னா இங்கே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கிரியேட் பண்ணதுன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லோவை டச் பண்ணாமல் இங்கே ஒரு புது சப்போர்ட் கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணப்போ தான் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம பிளான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எஸ்எல் மெயின் பண்ணாமல் ஒரு 13 பாயிண்ட்ஸ் 14 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம், குவான்டிட்டியை குறைச்சிட்டு அப்படின்னு தான் பண்ணேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ்னால ஒரு நல்ல ட்ரேட்லாம் இப்போ விடுற மாதிரி இருக்கனால நம்ம ஸ்டாப் லாஸை மெயின் பண்ணாமல் குவான்டிட்டியை குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட்டாகவே சப்போர்ட் கிரியேட் பண்ணல. சப்போர்ட் கிரியேட் பண்ணால் கூட அந்த சப்போர்ட் வந்து அந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக உடைக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் சப்போர்ட் கிரியேட் பண்ணுது. இப்போது இதுதான் இங்கே மைனர் ரெசிஸ்டன்ஸா இப்போ வந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே கன்சல்ட் ஆகிட்டு பிரேக் ஆனால் எடுத்துடலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு திரும்பி லோ போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம புது சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ புது சப்போர்ட் எங்கே கிரியேட் பண்ணுது திரும்பி பார்த்தீங்கன்னா அகெயின் மார்க்கெட் வந்து 11:30 கிட்ட இங்கேயும் வெயிட் பண்ணேன். அகெயின் மார்க்கெட் வந்து ஹை செட் பண்ணிட்டு திரும்பி அந்த சப்போர்ட் உடச்சிருச்சு. திரும்பி சப்போர்ட் கிரியேட் பண்ணுது, அகெயின் இப்படி உடச்சிச்சு. பட் இந்த பாயிண்ட்ல தான் இந்த 12:25 கிட்ட எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஏன்னா கீப் ஆன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காது. அட் ஒன் பாயிண்ட்ல வந்து நமக்கு சப்போர்ட் வந்து அட்லீஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் இந்த ஸ்விங் வரைக்குமாவது போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா சிம்பிளாக இந்த லோ பண்ணிய இந்த லோ எடுத்துக்கோங்க 12.5 லோ. ஸோ அகெயின் இங்கே போச்சு மார்க்கெட் போன உடனே ஓகே இதுதான் இப்போ ஹை கிரியேட் ஆயிடுச்சா. கிரியேட் ஆன உடனே இந்த கேண்டில் வந்து இந்த லோ டச் பண்ணாமல் இந்த கேண்டில் இப்படியே பிரேக் பண்ணுச்சுன்னா எடுக்கலாம். ப்ரீவியஸோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா எடுத்துடலாம் அப்படின்றதான் பிளான். ஸோ அதான் போட்டேன். இந்த பேட்டர்ன் வந்து 10:33 போட்டிருக்கேன். இப்போ 12:25 இஃப் 12:25 கிரியேட் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஐ வில் பிளான் த ட்ரேட் ஆன் சிஇ சைடுன்னு போட்டேன். ஸோ ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இதுக்கிட்டே ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக இருந்தால் கூட இந்த ஹையை ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணதால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன். அகெயின் மார்க்கெட்டு இது வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன மைனர் ரெசிஸ்டன்ஸ் இதாக எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டு திடீர்னு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் சிஇ ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடை பார்க்கலாம், அதுக்கப்புறம் இப்போ இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன் சார்ட் வந்து வீக்காக தான் இருந்துச்சு. பேஸ்ட் ஆன் பியூர் ஸ்பாட் சார்ட்டை வச்சு தான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பெருசாக நான் ஆப்ஷனை மைண்ட் பண்ணிக்கல இன்றைக்கி. ஏன்னா கீப்பாக நமக்கு வந்து நோ ட்ரேட்ஸில் போயிட்டு இருக்கனால ஸோ இன்றைக்கி ஸ்பாட்டே ரிலே பண்ணி நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் எந்த அளவுக்கு சப்போர்ட்னு தெரில, லைட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு பெரிய மொமெண்டம் எனக்கு இங்கேருந்து கிடச்சிச்சு. அப் டு 4,500 கிட்ட போச்சு. ஒன்ஸ் நான் இந்த கேண்டில் பெரிய கேண்டில் வந்துட்டு இப்போது மொமெண்டம் வரப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கேண்டில் ஒரு வேளை ஃபெயில் ஆச்சுன்னா இதே கேண்டில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இன்றைக்கான இது வந்து மோஸ்ட்லி எஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை டார்கெட் போதான்னு வெயிட் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் வந்து இது ரிஜெக்ட் ஆகுமே நான் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கான டேயோட பிளானாக வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து அப்படியே ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் அப்படியே ரொம்ப கன்சால்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயுமே நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டார்கெட் மொமெண்டம் வந்து
நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்விங் இதுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகணும் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு பவர் கொஞ்சம் இல்லாதனால இன்னைக்கு வந்து கன்சல்டேஷனாக முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கான வியூ என்ன அதுக்கப்புறம் நமக்கு வந்து செல்லிங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே கன்சல்டேட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் செல்லிங் பவர் தான் அது டாமினேட் பண்ணியிருக்கேன்னா நம்ம நாளைக்கான வியூ வந்து நம்ம செல்லிங்காக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ பொசிஷன்ஸு இது ஆர்டர்ஸு. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ.